வயலும் வாழும் சீரிஸோட 3வது காணொலி. இன்னைக்கு நம்ம வீட்லயே அதிக வேலை இருந்துச்சு. அதில் முதல் வேலையா கேஸ் பற்றாக்குறதுனால நம்ம பட்டையில சேர்த்து வச்சிருந்த விறகு எல்லாத்தையுமே எடுத்து வந்து அடுப்படையில் சேர்த்துட்டோம். இதை முடிச்ச கையோட நம்ம சேமிச்சு வச்சிருந்த மழை தண்ணியை வடிகட்டி குடிக்கிறக்காண்டி 2 குடம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மாடு நண்பர்களுக்கு உணவளிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுல வயசு வித்தியாசப்படி தான் முன்னுரிமை. அப்படி பார்த்தா நம்ம வீட்டோட மூத்தவர் இவர் தான். இவருக்கு தவிடெல்லாம் போட்டு தண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவரை முடிச்ச கையோட நம்ம வீட்டோட 2வது ஆள் இவர் தான். இவருக்கும் தவிடெல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் காமிச்சிட்டு பட்டையில கொண்டே கட்டியாச்சு. படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால உட்காந்து வித்தலவ் மூவி பார்த்துக்கிறேன். அருமையான ஒரு படம். அதை முடிச்ச கையோட கம்மா ஓரமா காத்து வாங்கலாமேன்னு போறப்போ என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. புளியம்பழம். பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அதை சாப்பிட்றேன். அப்படியே வீடு திரும்பிட்டோம். திருமண கையோட வயல்ல இருந்து அழைப்புதல் வந்துருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வயல்ல நாத்தள்ளி விளம்பர வேலை தான் இருந்துச்சு. வெயில் தாழ்ந்து வயல் பக்கம் போலாம்னு இருந்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 மணிக்கு இப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சு. இந்த வயல்ல உள்ள நாத்தெல்லாமே அள்ளி அந்த வயல்ல கொண்டே கொட்டிட்டோம். ஆனா இன்னைக்கு வயல்களை கொட்டல. ஏன் அப்படின்னா எந்த வயலுமே தொழில் அடிக்காம இருந்துச்சு. அதன் காரணமாக எல்லா நாத்தையுமே வாய்க்கால இறக்கி வச்சிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடு திரும்புறப்போ நம்ம மாடு நண்பர்கள் இன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சகதியில ரொம்ப இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம மாடு நண்பர்களுக்கு எல்லாம் காலை கழுவிட்டு வயலை கட்டிட்டு வீடு திரும்பிட்டோம். இன்னைக்கு நமக்கு வந்து ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணிட்டு கொரியர் போறதுக்காண்டி கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஜேடி நண்பர்கள் கூட கொஞ்சம் அட்டியை போட்டுட்டு வழக்கம் போல டீயை குடிக்கிறோம். வீடியோ முடிக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி.